இன்னைக்கு Kalanjiyam மொபைல் ஆப் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. Play Storeக்குள்ள போய் Kalanjiyam டைப் பண்ணுங்க. கீழ Kalanjiyamனு ஒரு ஆப் காட்டும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆன பிறகு ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே லாகின் பேஜ்ல இருக்கும். அங்க உங்களோட எம்ப்ளாயி ஐடியும் மொபைல் நம்பரும் கேட்கும். ரெண்டையும் கொடுத்துட்டீங்கன்னா மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ண உடனே பின் ஜெனரேட் பண்ண சொல்லும். 4 டிஜிட்ல ஏதோ ஒரு 4 பின்னை கொடுத்து ஓகே கொடுத்துக்கங்க. கொடுத்த பிறகு உள்ளே போயிடும். இனிமேல் நீங்கள் ஓடிபி கொடுக்க தேவையில்லை, பின்னை கொடுத்தே உள்ளார போய்க்கலாம். டேஷ்போர்ட் காட்டும். டேஷ்போர்டில் இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல்னு காட்டுது, ஆனால் இதில் எதுவும் அப்டேட் பண்ணலை. அதுக்கு பதிலாக நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா டாப் லெஃப்ட் கார்னரில் ப்ரொஃபைல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர், ஆஃபீஸ் டீட்டெயில், போஸ்ட், எப்போ ஜாயின் பண்ணீங்க, ரிட்டைர்மெண்ட் டேட், டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செகண்ட் லீவ் ரெக்வஸ்ட்டு. இது இன்னும் பெருசாக நிறைய ஆஃபீஸில் வரல, அதனால் அது பெருசாக அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் வேலை இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்லிப்பு. பேஸ்லிப்பில் நீங்கள் எந்த இயரோ அந்த இயரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த மந்தோட பேஸ்லிப்பை டவுன்லோட் ஆயிரும். பிடிஎஃபாக ஜிப்பாக காட்டும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜரில் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். பிடிஎஃபாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட பே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இன்னும் பெருசாக அதை அப்டேட் பண்ணலை. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனுக்குள்ளே ஜாயினிங் ரெக்வஸ்ட் மட்டும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஎஸ்ஆர் இருக்குது. இஎஸ்ஆரில் இன்னும் பெருசாக லிங்க் ஆகலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா paydrawn. எந்த ஃபினான்ஷியல் இயரோ அந்த ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு HTML ஃபார்மேட்டில் paydrawn அந்த வருஷத்துக்கு ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிரும். ஃபைல் மேனேஜருக்குள்ளே போனீங்கன்னா paydrawn காட்டும். paydrawn ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இயர் ஃபுல்லாக மந்த் வைஸ் என்னென்ன சேலரி வாங்கியிருக்கீங்கன்றதை டீட்டெயிலாக காமிக்கும் உங்களுக்கு. அடுத்தது அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது அடிஷ்னல் சார்ஜஸ் கொஞ்சம் மற்ற இதெல்லாம் இருக்குது. அடுத்து எக்ஸ்டர்னல் ஆப்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா NHIS, AISன்னு 2 ஆப் இருக்குது. NHIS செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ப்ளே ஸ்டோர் லிங்க்குக்கு போயிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன். நீங்கள் ஓல்டு ரெஜிமில் இருக்கணுமா இல்லை நியூ ரெஜிமில் இருக்கணுமான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. மார்ச் 10க்குள்ளே இதை பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் ஓல்டா நியூவான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டெஸ்ட்டில் ஹெல்ப் டெஸ்கோட நம்பரும் அதோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செட்டிங்ஸு. ஃபோனோட செட்டிங்ஸாக தான் இருக்கும். மெயினாக பயோமெட்ரிக் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணுறவங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். லாகின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதில் காட்டும் உங்களுக்கு. அடுத்தது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன்ட்.